ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன ரோடு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்கமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த பணியிடங்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 20,000க்கும் மேல அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 14/3/2024 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இனிமே உங்களுக்கு டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு பிறகு எப்படி அப்ளை பண்றது, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க, இப்ப நம்ம அந்த ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு டைரக்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன பணிகள்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லேப் அட்டெண்டன்ட் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள். லெவல் 1க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. குரூப் சி பண்ணீங்க. 10th 12th முடிச்சிருந்தா 50% மார்க் இருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். அதுக்கு அடுத்த போஸ்டிங் டிரைவர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. லெவல் 2க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. குரூப் சிக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 10th முடிச்சிருந்தாலே போதும். டிரைவிங் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா வேலிட் அப் டு வரைக்கும் இருக்கணும், பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு சொல்லியிருக்காங்க. அதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லிருக்காங்க. லெவல் 6க்கு அப்ளை பண்ண போறீங்க. இது ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. குரூப் பி ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சவங்க, பிஇ பிடெக் முடிச்சவங்க, அதே மாதிரி பிஜி முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பிளஸ் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஏஜ் தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லேப் அட்டெண்டன்ட்க்கு 18 முதல் 28 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். டிரைவர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 28 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு நார்மலாவே எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்சி எஸ்டினா பாத்தீங்கன்னா 5 வருஷம் சொல்லுவாங்க. ஓபிசினா 3 வருஷம் சொல்லுவாங்க. பெர்சன் டிசபிலிட்டி 10 வருஷம் சொல்லுவாங்க. அதுக்கு கேஸ்ட் வாரியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பாத்துக்கோங்க. கடைசி தேதி பாத்தீங்கன்னா 14/3/2024 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ அதை இந்த டேஷ்ல எழுதிட்டு அது என்வலப்ல பாத்தீங்கன்னா ஹெட்டிங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் சொல்லிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 700 ரூபாய். அதுல அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாயும், ப்ராசஸிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 200 ரூபாயும் சொல்லிருக்காங்க. இதே நீங்க எஸ்சி எஸ்டி பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க, ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா 500 ரூபாய் மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுடைய போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் கண்டிப்பா கொடுத்துருங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருக்காங்க. அதை நீங்க அப்ளை மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதை கொடுத்துருங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய என்ன கேட்டகரி, யூஆர்ஐ, இடபிள்யூஎஸ், ஓபிசியா, எஸ்சி, எஸ்டியா, சோ அதை டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அதை கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபாதர் ஆர் மேரிட் ஆயிருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் என்ன இருக்குதோ அதை மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் என்ன இருக்குதோ அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி ஏஜ் பாத்தீங்கன்னா இயர், டேட் ஆஃப் இயர், மந்த், டேஸ், சோ அதையும் கொடுத்துருங்க. சோ பிரசன்ட் போஸ்ட், அதே மாதிரி பேசிக் பே, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் இருந்து அப்படின்னா அந்த டீடைல்ஸ் இதுல கொடுக்க மாதிரி இருக்கும். அது சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸும் கொடுத்துருங்க. சோ உங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டெசிக்னேஷன் டீடைல்ஸ், அவங்க கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிட்டு 14/3/2024 அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இது ஓபிசி சர்டிபிகேட்கான ஃபார்ம் இதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மத்த இங்க சர்டிபிகேட் ஃபார்மும் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவு
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.